Hey bees, welcome back to Halabi YouTube channel. So, இன்னைக்கு சில்வர் ஸ்க்ரீன் சேனல்ல நம்ம பார்க்க போற படம் சரவணன் டைரக்ஷன்ல சசிகுமார் நடிச்சு வெளில வந்திருக்க நந்தன் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ரெண்டு மக்களுமே ஒரே கிராமத்துல இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு எலெக்ஷன் வருது. அப்போ மேல் ஜாதியில இருக்க பாலாஜி சக்திவேல் சார் பிரசிடென்ட் போஸ்டிங்காக நாமினேட் பண்றாரு. அந்த டைம்ல வில்லேஜ் கமிஷன்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வில்லேஜ்ல ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் கேண்டிடேட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப விசுவாசமாக நம்ம சசிகுமார் சார் இருக்கார். சசிகுமார் சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட இதில் தான் அவர் இருக்கார். ஸோ அவரை கேண்டிடேட்டாக நாமினேட் பண்ணிவிட்டு அவரை பிரசிடெண்ட்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவரை இது பண்ணிக்கலான்ற ஒரு பிளானில் சசிகுமார் சாரை நாமினேட் பண்ணுறாங்க. சசிகுமார் அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆனாரா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு, அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸை பற்றி சொன்னோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த படத்தில் யாருமே நடிக்கலைங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தில் எல்லாருமே அந்த கேரக்டராக அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அது அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. யாருமே நடிக்கலை, யதார்த்தமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா சசிகுமார் சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ஒய்ஃப் கேரக்டராக ஸ்ருதி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சசிகுமாரோட பையன் கேரக்டராக மாதேஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த படத்தில் எல்லாருமே நடிக்காமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, சசிகுமார் சார் எந்த அளவுக்கு கலராக இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவரை நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டல் மேக்கப் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நல்லா நிறைய சீன்ஸில் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் நல்லாவே டேன் ஆகிருக்காரு. அதுக்காக அவரோட உடம்பை வருத்திருக்காரு அப்படின்றது நிறைய இடத்துல தெரிஞ்சுது. சீரியஸாக சொல்லணுன்னா சில சீன்ஸ்லாம் இப்படி இருக்க ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு சீன்ஸ்லலாம் சசிகுமார் சூப்பராக பண்ணியிருந்தார். சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாத்ரூமில் போய் உழுகுற மாதிரி ஒரு சீனு அடித்து, அது ஒரிஜினல் பாத்ரூம், அது செட்டு கூட கிடையாது. அந்த இதில் அவரை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு சீனில் ஃபுல்லாக நியூடாகவே நடிச்சிருக்காரு. அவரை போட்டு அடிக்கிறாங்க, நியூடாக்கிடுறாங்க, அப்பயுமே அவர் நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த கதை ஒரு கற்பனை கதை கிடையாது. இது உண்மையாக நடந்த கதை, உண்மையாக நடந்துகிட்டு இருக்க ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ இந்த இதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறது ஒரு கிராமத்துலேயே இருந்தாலும் ஓப்பனிங் ஷாட்டே எப்படி இருக்கும்னா, ஒரு கோவிலில் இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓப்பனிங் ஷாட் எதுவாக இருக்கும்னா செருப்புலேருந்து காட்டுவாங்க. அதாவது எப்படின்னா, மேல் ஜாதியில் இருக்கிறவங்களோட செருப்புலேருந்து அப்படியே போக போக கீழ் ஜாதியில் இருக்கிற செருப்பு வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ரேமில் தான் காட்டுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறதே அந்த செருப்பை காட்டி தான் பேசுவாங்க. அதில் ஆரம்பித்து அப்படியே இன்டர்வல் வரைக்கும் படம் போயிட்டே இருக்கும். ஆனால் படம் லேகாக இருக்க மாதிரிலாம் சீரியஸாக ஃபீல் ஆகலை. நல்லா என்கேஜிங்காக தான் ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. பட் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின கதைன்றதுனால நம்மளால் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம், இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வலுக்கு அப்புறமே ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக போயிருந்தது. நம்ம சமுத்திரகனி சார் கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். இது இல்லாமல் படத்தோட மெயின் வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலாஜி சக்திவேல் சார் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். ஸோ அவரோட கேரக்டர் லிட்ரலி நம்மளே வெறுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. குட் நைட்டில் அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், தாத்தா கேரக்டராக. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த படத்தில் அப்படி ஒரு வில்லனாக நம்மளே வெறுக்கிற அளவுக்கு ஒரு வில்லனாக அவரோட ரோலை ப்ளே பண்ணியிருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கட்டெரும்பு ஸ்டாலின் ப்ரோ அவருமே அவரோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல அவரோட காமெடிஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சின்ன சின்ன கவுண்டராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு செடியை காட்டி கதை போகும். ஒரு செடியும் அதுக்கு அப்படியே பேரலாக இன்னொரு கதை போகும். அது மெட்டஃபர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த சீன்லாம் லிட்ரலி எனக்கு ரொம்பவே இம்பேக்டாக இருந்துச்சு. அந்த ஒரு சீன்னு சொல்ல முடியாது, படத்தில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க. சீரியஸாக இந்த படத்தை தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் நிறையவே படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வரிசையில் எல்லாருமே அந்த படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு தாக்கத்தோடு இருக்க ஒரு படம் தான். எனக்கு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது மாரி செல்வராஜ் டேரக்டர் அவங்களோட படத்தை பார்த்து வெளில வர மாதிரியே ஒரு இம்பேக்டான ஒரு ஃபீலிங்கோடையே தான் நான் படத்துலேருந்து வெளில வந்தேன். ஸோ நீங்களும் இந்த படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.